நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகுது. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில் தான் இது. இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்த பண்றாங்க. அதை பத்தின ஃபுல் வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரம்ப்புக்கு ஒரு வித நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்த இந்தியா பண்றாங்க. இது ஒரு பெரிய மூவா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சுமார் 10,000 கோடி அளவுக்கான மதிப்புள்ள மிசைல்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மிசைல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ரஷ்யா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட சேர்த்து ஏர் டு ஏர் மிசைல்ஸும் நம்ம வாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்கிரேட் வேலையும் ரஷ்யா சப்போர்ட்டோட வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்ய அதிபர் புத்தின் டிசம்பர்ல இந்தியா வரப்போறாரு. அப்போ இன்னும் பல விஷயங்கள் பத்தி பேச போறாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இந்தியா ஒரு கிளியரான மெசேஜை சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், யூகே ஆகட்டும், வெஸ்டர்ன்ஸ் எல்லாருமே ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா எண்ணெயை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஈவன் ட்ரம்ப் கூட பாத்தீங்கன்னா ஒரு முறையும் டாரிஃப் த்ரெட் நம்ம மேல சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. இது எதையுமே இந்தியா காலப்படாம இந்த S-400 சிஸ்டம் பிளஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்க போறோம். கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்பிலான பொருட்களை ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குறோம் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த S-400 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆபரேஷன் சிந்தூரப்போ இந்த S-400 சிஸ்டம் தான் 5ல இருந்து 6 பாகிஸ்தான் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சுட்டு வீழ்த்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 4 நாள் நடந்த இந்த கான்ஃபிளிக்ட்ல பாகிஸ்தானுக்குள்ள சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போன ஒரு ஸ்பை பிளேன், அதாவது அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பை பிளேனை பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் இந்த S-400 மிகப்பெரிய மைட்டாவும் நம்ம பார்க்கிறோம். இது IAF ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா DAC அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் மீட்டிங்ல, அதாவது அக்டோபர் 23ஆம் தேதி அன்னைக்கு டிசைட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு இதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா 2014 ரஷ்யா கூட இந்த S-400 5 ஸ்குவாட்ரன்ஸ் வாங்க டீல் போட்டாங்க. அதுல 3 ஸ்குவாட்ரன்ஸ் இப்போ இண்டக்டும் ஆயிருக்கு நம்மளுடைய IAFல. ஆபரேஷனும் நம்ம வச்சிட்டு இருக்கோம். இதெல்லாமே ஆபரேஷனலைஸ் ஆயிருக்கு. ஆனா முதல் 3 ஸ்குவாட்ரன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்ன ஷெட்யூல் கொடுத்தாங்களோ ரஷ்யா, அந்த ஷெட்யூல் படி நமக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. 4வது ஸ்குவாட்ரன் இன்னும் டெலிவரி ஆகல. இதுக்கு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார்னால இது டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரனும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா தர சொல்லி இந்தியா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா S-400 மற்றும் S-500, அதாவது S-400 விட அதிக திறன் கொண்ட S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம வாங்குறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களையும் பிளான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து புதிய ஏர் டு ஏர் மிசைலை நம்ம வாங்குறோம். அதாவது இந்த பியாண்ட் ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா BVR சொல்லுவாங்க. அதாவது பைலட்டுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட தூரத்துல இருக்கிற ஏர்கிராஃப்ட், எனிமி ஏர்கிராஃப்டை சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன் கொண்ட ஒரு மிசைல் தான் இந்த பியாண்ட் ஏர் டு ஏர் மிசைல் சொல்லுவாங்க. இந்த மிசைலை ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்ய அதிபர் புத்தின் டிசம்பர்ல இந்தியா வரப்போறாரு. இந்த மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸோட கார்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணது அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்துல எதிர்பார்க்கிறோம். ஏன் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியில ஒரு பெரிய பங்கு ரஷ்யாவோட ஆர்ஜின் தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்மளோட மிசைல் ஆகட்டும், நம்மளோட ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், எல்லாமே ரஷ்யன் ஆர்ஜினோட இன்டெகிரேட் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம போட போற மிகப்பெரிய ஒரு டீலா இங்க நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம இந்தியா US கிட்ட ட்ரேடுக்கான நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இப்போ இந்திய பொருட்களுக்கு USல இருக்கிற டாரிஃப் பாத்தீங்கன்னா பயங்கரமா குறைய போகுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுது. இப்போதைக்கு நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேல US சுமார் 50% வரைக்கும் டாரிஃப் இருக்கு. இது நமக்கு தெரியும். இதுல 25% நம்ம ரஷ்யா ஆயில் வாங்குறதுக்காகவும் 25% பெனால்டி அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு 50% அவர் போட்டிருந்தாரு. இந்த 50% டாரிஃப்னால நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலைமை நீடிச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா USக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டரோட வால்யூம் கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு நல்ல நியூஸா என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இந்த புதிய ட்ரேட் டீல் மூலமா, அதாவது யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு டீல் பேசப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது மூலமா US டாரிஃப்க்கு கிட்டத்தட்ட 50%ல இருந்து 15%ல இருந்து 16% வரை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த 50ல இருந்து நம்ம 15 அல்லது 16% குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது நம்ம ஒரு ஏற்றுமதியாளருக்கு, அதாவது இந்தியன் எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அதாவது B. ஆனந்த நாகேஸ்வரன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த டாரிஃப் பிரச்சனை அடுத்த 2 மாசம்
மாசத்துக்குள்ள சால்வ் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா 25% பீனல் டாரிஃப் வந்து கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது 50% நம்ம 25% பெனால்டி போட்டாங்களே அது கண்டிப்பா போயிடும் அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் மீத இருக்கிற ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கூட வந்து 10ல இருந்து 15% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த டீல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டீல் வந்து நம்ம சொல்ற மாதிரி சும்மா நடக்காது. ஏன்னா ட்ரம்ப் பத்தி நமக்கு தெரியும். ரெண்டு பக்கமும் சில முக்கிய விஷயங்களை வந்து ஒத்துக்கணும் தான் பார்க்கப்படுது. சரி, இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா, ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம இப்போ வந்து சுமார் 34% ஆஃப் க்ரூடை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். இதை படிப்படியா, அதாவது கிராஜுவலா ரிடக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்தியா வந்து சொல்லியிருக்குது. இது இந்தியா சம்மதிச்சிருக்கணும் சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் கூட பேசும்போது ரஷ்யன் ஆயிலை நாங்க வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து ட்ரம்போட கம்பல்ஷனால நம்ம பண்ணல. ஓகே, அது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலா, அதாவது ஆயிலை குறைக்கிறதுக்கு பதிலா நம்மளோட ஸ்டேட் ரன் ஆயில் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணலாம்னா யூஎஸ் இருந்து க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒரு 25% போட்டது வந்து இதுக்காக மட்டும்தான். இந்த யூஎஸோட அக்ரிகல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நான் ஜெனட்டிக்கல், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னாக்கா என்னன்னா, இந்த மரபணு மாற்றம் இல்லாத அமெரிக்காவுடைய சோளங்கள் மற்றும் ஒரு சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அதாவது எண்ணெய் அப்புறம் தீவனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இறக்குமதி பண்றதுக்கு ஒத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூஎஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடை வந்து குறைக்கிறது. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்டுகள் மேல இருக்கிற இந்த ட்ரேட் டாரிஃப் 50% வந்து பாத்தீங்கன்னா 15 அல்லது 16% வந்து அவங்க குறைக்கணும். பதிலுக்கு நம்ம எனர்ஜி ட்ரேட்ல வந்து சலுகையை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணப்படுது. அதாவது அவங்க கிட்ட நம்ம வாங்குற ஆயிலுக்கு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சைடுல இருந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த டீல் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டீலை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேர்ந்து இந்த மாசம் நடக்க போற ஏசியான் சப்மிட்ல வந்து அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா ரெண்டு தலைவர்களும் அந்த சப்மிட்ல கலந்துக்கிறத பத்தின இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. மேபி கண்டிப்பா கலந்துப்பாங்கன்ற ஒரு தகவல் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் இது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் தான் இந்தியாவோட பிக்கெஸ்ட் மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளோட பொருட்களை வந்து அதிகமா நம்ம ஏற்றுமதி பண்றது அமெரிக்காவுக்கு மட்டும்தான். இப்போ அந்த டாரிஃப் குறையும் போது நம்மளோட ஜவுளி, இன்ஜினியரிங் பொருட்கள், மருந்துக பொருட்கள், அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஏன்னா மேஜரா அடிப்படுது இது எல்லாமே இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், மெடிக்கல், இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான். ஸோ இந்த பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா மார்க்கெட்ல ரொம்ப காம்படிட்டிவ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டாரிஃப் குறையும் போது நம்ம திரும்பவும் இடத்தை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்தியா ரஷ்யன் க்ரூட் ஆயில் இப்போ வாங்குவதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 2025ல 3.8 பில்லியன் வந்து சேமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயில் மூலமா நமக்கு ஏற்பட்டுள்ள வருமானம் என்ன பார்த்தீங்கன்னா $3.8 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரஷ்யன் டிஸ்கவுண்ட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துருக்கு நியூஸ் ஆல்ரெடி. ஸோ மிடில் ஈஸ்ட்டுக்கும் மற்றும் யூஎஸ் கிட்ட இருந்து ஆயில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து காம்படேட்டிவா தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்ததுனால இந்தியா அதிகப்படியா இறக்குமதி அங்கேருந்து பண்ணாங்க. இதே இப்போ டிஸ்கவுண்ட் குறைஞ்சனால யூஎஸ்ல என்ன ரேட்ல கிடைக்குதோ, மிடில் ஈஸ்ட்ல என்ன ரேட்ல கிடைக்குதோ அதே ரேட்ல தான் ரஷ்யாவும் வந்து இப்போ ஆயில் விற்கிறாங்க அப்படின்றது இங்க நம்ம பார்க்கணும். யூஎஸ் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுல பெரிய விலை வித்தியாசம் வந்து இப்போ நமக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ட்ரேட் டீல் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பூஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஆவலா எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஏசியன் சப்மிட்டோட முடிவு தான் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ட்ரெடிஷனலா ரஷ்யா வந்து நம்மளுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டரே கிடையாது. அதாவது அதிகப்படியான ஆயிலை நம்ம வந்து ட்ரெடிஷனலா நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறதே இல்லை. இப்போ இந்த உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ரஷ்யா நமக்கு வந்து ஆயில் கொடுத்ததுனால நம்ம வந்து அதை வாங்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இங்க பார்க்க போகுது. இப்போ ரஷ்யாவோட டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா குறைச்சிட்டாங்க. ஸோ நம்ம எங்க நம்மளுக்கு கம்மியா கிடைக்குதோ அங்க வாங்குறது தான் ஸ்மார்ட்டான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம ரஷ்யன் ஆயிலை வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரஷ்யாவுக்கு நம்ம வந்துட்டு வருமானம் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம நஷ்டம் அடைஞ்சு அதை வாங்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இம்போர்ட் பண்றது வழித்தடங்கள் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ், நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கலன்னா அங்கேருந்து நம்ம அதை எடுக்க முடியாது. அதனால ரஷ்யாவுக்கு நம்ம கொடுக்க போற வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவை நம்ம எப்பவுமே கைவிட போறதும் கிடையாது. அதுக்கு கொடுக்க போற வருமானம் அவங்ககிட்ட நம்ம அதிக அளவுல ஆயுதம் வாங்குறது. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கான டீல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நாளைக்கு வந்து டிஸ் பண்ண போறாங்க. நம்ம வந்து ரஷ்யன் ஆயில கம்மி பண்ண போறோம்ன்றதும் ஒரு ஹிண்டாவே வந்திருக்கு. இது அமெரிக்காவோட நிர்பந்தம் கிடையாது. நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அதை நல்லதா பார்க்கறது தான் நம்மளுடைய கவர்மெண்டோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.